வழியிட்டு கண்டு போனா நான் பண்ணுறேன் எனக்கு அந்த நம்பரில் மிஸ் நம்மளும் ஒரு கைதா இருப்போங்க எல்லாரும் தெரியாது எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. நான் காரணமான எனக்கு தெரியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வேலூரில் ஒரு கம்பெனி 1:30 மணி இருக்கும். நைட்டு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வேளச்சேரி பைபாஸ் ரோடு தான் நான் வந்தேன். ஸ்ட்ரீட் லைட்லாம் எரியல.
ஆனால் என் பைக்கில் வண்டி லைட் எரிஞ்சிட்டு தான் இருந்தது. என் வண்டியில் பிரேக் கரெக்டாக இருந்தது. திடீர்னு பார்க்குறேன் சார், அவங்களுக்கு ஒரு 75-80 வயசு ஆகும் சார். இப்படி தான் வந்துட்டு தான் நான் இப்படி போயிட்டு இருந்தேன். திடீர்னு வந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல சார். எல்லாம் ஒரு செகண்ட்ல நடந்துருச்சு சார். சார் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். ஒரே ஒரு நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். ஒரு நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியும். இவ்வளவு பேசுறியே, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஏன் நீ சரண் ஆகல, ஏன் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு கேட்க வரீங்க. அதானே சார்? சொல்லுங்க சார், அதானே? பைத்தியக்காரனா நீ அப்படின்னு எங்க ஏரியாஸ் என்ன கேட்கறாரு சார். அனாதை பொண்ணு இடிச்சுட்டான், உன் பையன் பைத்தியக்கார மாதிரி விளையாட்டு இருக்கான் அப்படின்னு எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டாரு. நான் சொல்றது யாருமே காதில் வாங்கிக்கல சார். சார் அந்த பாட்டியை நான் வந்து இடிச்சிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன் சார். அது பைத்தியக்காரன்றாங்க சார். மறுநாள் காலையில் பேப்பர் பார்த்தேன் சார். வேளச்சேரி பைபாஸ் ரோட்டில் 75-80 வயசான பாட்டி இறந்து கிடந்தார், வாகனம் மோதி அப்படின்னு பேப்பரில் போட்டிருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து எஸ்ஐக்கிட்டலாம் பேசி கேஸ் நடக்காமல் பார்த்துட்டாங்க சார். நாலு நாள் என்னை வீட்டிலே பூட்டி வச்சுட்டாங்க. கேட்டால் எனக்கு மைண்டு சரியில்லை. மைண்டு எனக்கு தண்டனை நானே கொடுத்துக்கிறேன் சார். நானே கொடுத்துக்கிறேன். எஸ்ஐ கொடுக்கல. அவர் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கான், கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா எஸ்ஐ எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவர். என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பாலாம் சேர்ந்து 4 நாள் பூட்டி வச்சுட்டாங்க சார். வீட்டிலே பூட்டி வச்சுட்டாங்க. எனக்கு மனசாட்சி ஒத்துக்கல சார். வயசான பாட்டி இறந்துட்டாங்களே. கேட்டால் எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காரணம் சொன்னாங்க. ரோடில் சரியில்லை, ரோடும் சரியில்லை எல்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் நான் மனசாட்சி பண்ணுவோம் சார். மனசு கேட்கல சார். ஒரு நாள் பேப்பர் எடுத்து பார்த்தேன். இந்த மாதிரி மத்திய சிறைச்சாலையில் ஓப்பனாக இருக்குது, வந்து பார்க்கலாம், நிறைய பேர் வராங்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு மனசாட்சி உறுத்திட்டே இருந்தது. இங்கே 10 மணிக்கு வருவோம் சார். வந்துட்டு 5 மணிலேயும் இங்கேயே உட்காந்துட்டு மனசாட்சி நியாயமாக இருக்கா அப்படின்னு உட்காந்துட்டு போவோம் சார். இதுதான் சார். தெரியல சார். எல்லாமே யாரும் உண்மையாக இருக்க மாட்டாங்க சார். எல்லாம் பணம், காசு, இதுதான் சார். தப்பு பண்ணிட்டேன் சார். தண்டனை அனுப்பிக்கலாம் சார். இப்போ தண்டனை நான் அனுபவிக்கணும்னு வச்சுக்கலாம் சார். மனுஷனுக்கு நம்ம எப்படி வேணாலும் தப்பிச்சுக்கலாம் சார். அவர் பார்த்துட்டு இருப்பார்ல சார், இவன் தப்பு பண்ணிட்டுங்க, நான் அவருக்கு பயப்படுவேன் சார். அதான் சார், பயப்படுவேன் சார். எனக்கு தண்டனை நானே கொடுத்துக்கிறேன் சார். வேற யாரும் கொடுக்கணும் சார். வேற யாரும் கொடுக்கணும், நானே கொடுத்துருவேன் சார். எனக்கு தண்டனை கிடைச்சிருந்தா நான் இங்கே தான் வந்து இருந்திருக்கேன் சார். அவங்க தண்டனை கொடுக்கல, நானே எடுத்துட்டேன் சார். காலையில் 8 மணிக்கு வருவோம் சார். ஈவினிங் எல்லாம் இங்கேயே இருப்போம் சார். ஈவினிங் ஜெயில் க்ளோஸ் ஆகும்போது நானும் கிளம்பி போடுவேன் சார். சில நாள் இங்கேயே 2 நாள் தங்கியிருக்கேன் சார். தங்கி உள்ளே இருந்திருக்கேன்.